யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 12 பேரையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் சந்தேக நபர்கள் 12 பேரும் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பான தொடர் அறிக்கை போலீசாரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தவிர வித்யா படுகொலை வழக்கு தொடர்பில் கடந்த தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மரபணு பரிசோதனை அறிக்கையின் விசாரணை ஆராய்வுகள் இன்று இடம்பெறவில்லை. கடந்த மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் மரபணு பரிசோதனை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குடன் தொடர்புடைய ஏனைய அறிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வித்யா கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் ஒரு வருடத்திற்கான விளக்கமறியல் உத்தரவு கடந்த மே மாதம் 12ஆம் தேதி முடிவுறும் தருவாயில் இருந்தது. இந்த நிலையின் கீழ் மே மாதம் 11ஆம் தேதி சட்டமா அதிபர் சார்பாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விசேட மனுவின் பிரகாரம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை நீடிக்கும் வகையில் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் உத்தரவு ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டது. பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்கப்பட்டார். கொலையை கண்டித்து புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். சந்தேகத்தின் பேரில் 3 கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம். வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. 10 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் இதனால் நீடிக்கப்பட்டது. வித்யாவின் கொலைக்கு சுவிஸிலிருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டிக் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. வித்யாவின் கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் ஜின்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவல்துறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5ஆம் தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியை நீதவான் கடுமையாக எச்சரித்தார். மரபணு விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கொலை வழக்கின் 9வது சந்தேக நபர் போலீஸ் பிடியிலிருந்து விடுபட்டு கொழும்பிற்கு தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவு. வித்யாவின் கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் 9 பேரையும் தொடர்ந்தும் 3 மாதங்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மேல் நீதிமன்றம் உத்தரவு. வித்யாவின் கொலை வழக்கின் முக்கிய மரபணு பரிசோதனை அறிக்கை ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.